அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் மாநில தலைவர் வன்னை ரவி பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி இந்த இயக்கம் மக்களுடைய இயக்கமாக கடந்த 2019 சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய அமைப்பு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் தன்னெழுச்சியாக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நம்மோடு தோளோடு தோள் கொடுத்து உழைத்து கொண்டிருக்கின்ற அத்துணை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாநிலத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் இதனுடைய வேகமும் வளர்ச்சியும் மிக குறைவாக இருக்கிறது என்பதே என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. இன்னும் அதிகமான மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு நம்முடைய அமைப்பு சென்றாகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம் என்று சொன்னால், இந்த நோக்கங்கள் அரசியல் அற்றவை, மக்களுக்கானவை. மக்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்தையும் உரிமைகளையும் பெற்று தருவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். தலைவர் என்ற போர்வையிலே ஒருவர் சொல்லை மட்டும் கேட்காமல் மக்களாகிய அனைவரும் தன்னெழுச்சியாக குரல் கொடுத்து கேள்விகளை எழுப்பி மக்கள் சமூகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய அன்பிற்கினிய தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசியல், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை இவை அனைத்திலுமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அதை ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அத்தனையிலுமே ஊழலும் லஞ்சமும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இந்தியாவில், குறிப்பாக தமிழகம் வளர்ந்த ஒரு மாநிலம் என்று சொன்னாலும் கூட, அந்த மாநிலம் அனைவருக்கும் அனைத்தையும் சரிசமமாக நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றதா, கல்வியை பெற்றுக் கொடுக்கின்றதா, அல்லது வேலைவாய்ப்பை கொடுக்கின்றதா, சுகாதாரத்தை கொடுக்கின்றதா என்று பல கேள்விகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகணும்னு சொன்னால், இவைக்கெல்லாம் விடை நாம் கேள்விக்குறியை மட்டும்தான் வைக்க முடியும். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, அனைத்து வளங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடு. மக்கள் தொகையிலும் சரி, வளங்களிலும் சரி, மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு இது என்று சொன்னால் அது நம்முடைய பாரத நாடு இந்தியா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று நாம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து வளங்களையும் பெற்ற ஒரு நாடு எது என்று சொன்னால், உலகத்திலேயே இந்தியா ஒரு தலை சிறந்த ஒரு நாடு. ஆனால் மற்ற நாடுகளிலே நாம் எடுத்து சொன்னால் அது கேள்விக்குறிதான். காரணம் என்ன சொன்னால், இது போன்ற ஒரு கால சூழ்நிலைகளோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களோ, இளைஞர்களை அதிகமாக கொண்டுள்ள ஒரு நாடு என்று பல விஷயங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணிகளாக இருந்தாலும், அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய லஞ்சமும் ஊழலும். இந்த லஞ்சமும் ஊழலும் தான் நம்முடைய நாட்டை பின்னோக்கி சென்றடையக்கூடிய ஒரு காரணிகளாக, முக்கிய காரணிகளாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டிலே மதம், மொழி, இனம், ஜாதி என்று அரசியலுடைய தலைவர்கள் நம்மை பிரித்து ஆள்வதும், அதற்கு மக்கள் ஆமாம் என்று சொல்லி அவர்கள் பக்கத்திலே செல்வதும்
மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக நாம் அமைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சிறிய சிறிய நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் உலகத்தில் 10 நாடுகளை தெரிவு செய்து இந்த நாடுகளெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய நார்வே, ஃபின்லாந்து, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இப்படி அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த நாடுகளிலே என்ன இயற்கை வளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் பேசும்படியாகவும் சொல்லும்படியாகவும் ஒன்றும் இல்லை. குறிப்பாக டென்மார்க் என்ற ஒரு நாடு, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் மாடுகளை மட்டுமே நம்பி ஒரு தொழிலை செய்து அதன் மூலம் வளத்தை கூட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நியூசிலாந்து என்ற ஒரு நாடு, அந்த நாட்டிலே விவசாயத்தை, மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி அந்த நாட்டை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிங்கப்பூர் என்ற ஒரு நாடு இருக்கின்றது, வெறும் சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பி அதனுடைய வளர்ச்சியை எடுத்துக்கொண்டு செல்கின்றது. நார்வே என்ற ஒரு நாடு இருக்கின்றது, அவையும் கடல் சார்ந்த மீன்பிடி தொழிலையும் எரிவாயு, இயற்கை எரிவாயு போன்ற விஷயங்களை மட்டுமே கையில் எடுத்து ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியா என்ற ஒரு நாடு அனைத்து வளங்களையும் பெற்று கனிம வளங்களிலிருந்து, நீர்வளத்திலிருந்து அனைத்து திறமைகளையும் உடைய இளைஞர்களையும் நாம் வைத்துக்கொண்டு நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் அதுக்கு என்ன காரணம்? நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் நம்மை சுரண்டக்கூடிய அளவிலே தான் இருக்கிறார்களே ஒழிய நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அளவிலே இல்லை என்பது நம்முடைய கருத்தாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலேயே நாம் கடன் பெறக்கூடிய ஒரு நாடுகளில் இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய கடன் சுமை என்பது கிட்டத்தட்ட 185 லட்சம் கோடிகளை இந்தியா வாங்கி கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் என்று சொல்லப்போனால் 9.5 லட்சம் கோடி கடனை பெற்று இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக, அதிக கடன் சுமை உள்ள ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே 2.5 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுடைய ஒரு குடும்ப தலைவருடைய சுமை என்ன என்று சொன்னால் 3.5 லட்சம் கோடி ரூபாய். நாம் இங்கே கடன் வாங்காமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் கூட மறைமுகமாக அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகன் மீதும் 3.5 லட்சம் பணத்தை அவர்கள் மீது கடனாக சுமத்தி இருக்கின்றது. இந்த கடனை எல்லாம் எப்படி அவர்கள் வசூலிப்பார்கள்? அதிகப்படியான வரிகளை செலுத்தி நம் மீது மேலும் மேலும் பாரத்தை சுமத்தி உழைக்கக்கூடிய மக்களை சுரண்டி அந்த கடனை அடைப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த கடனை அடைப்பதற்கு கூட நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐயிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கடன்களை பெற்று வாங்கிய கடனுக்கு வட்டியை அடைப்பதற்கே இவர்கள் சரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வளர்ச்சி என்று சொன்னாலும் கூட தமிழகத்திலே நாம் சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து இடங்களிலுமே எப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சரியான சாலைகள் கிடையாது, உணவு பதப்படுத்தும் கிடங்குகள் கிடையாது, விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பதிலே அங்கே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது, இழப்பீடுகள் கிடையாது, இலவச பஸ் என்று சொல்லுகின்றார்கள், சரியான முறையில் அது இயங்குகின்றதா என்று சொன்னால் கிடையாது. மானியங்கள் என்ற போர்வையிலே அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்திலே எடுத்து கொடுக்கின்றது எல்லாமே இன்றைக்கு கடனுடைய சுமைகளாக மாறி மக்களை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இங்கே ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சிலவர் தன்னுடைய காரியங்களிலே, தவறான காரியங்களிலே பணத்தை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். இங்கே அத்தனையும் ஊழலும் லஞ்சமும் பெற்று ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் 90% விழுக்காடு லஞ்சம், லாவண்யம் என்ற வகையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நோக்கம் இருந்து கொண்டிருந்தால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும். இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்கு நாம் அணிதிரள வேண்டும். 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தபோதும் இன்றளவும் கூட
அதனுடைய பயன்பாடுகளும் விழிப்புணர்வும் இல்லாத ஒரு மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் நாம் கேள்விகள் கேட்க முடியும். அதன் மூலமாக லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியும் என்று சொன்னால் அதை ஏற்று நடத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய அமைப்பின் பின்னாலே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திரள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இளைஞர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. கல்வியிலே முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர்களுக்கு கடன் வசதி, இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்றதா, அவர்களுக்கு ஒரு சமச்சீர் கல்வி கிடைக்கின்றதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், கல்வியே இங்கே வியாபார பொருளாக மாறி கல்வி நிறுவனங்களையே அரசியல்வாதிகள் அவர்களுடைய பணம் கொழிக்கக்கூடிய இயந்திரங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய எண்ணங்களால் ஏழை மக்களுக்கு ஒரு சமமான கல்வி கிடைக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். வேலை வாய்ப்புகள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்பில் கூட நேர்மையான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி கேட்டால் மிக வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அமைச்சர்களே லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு, அரசியல்வாதிகளே லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாய்ப்புகளை பல பேருக்கு அவர்களை சார்ந்தவர்களுக்கும் பணத்தை கொடுப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையைத்தான் இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். இங்கே திறமையானவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது. தொழில் முனைவோர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த தொழிலில் அவர்கள் சிறப்புடன் செயல்பட்டாலும் கூட அவர்களுக்கு உண்மையாக கடனை வழங்குவதற்கு அரசாங்கமோ அல்லது வங்கிகளோ தயாராக இல்லை என்பதே இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள், சுகாதாரமான குடிநீர் கிடையாது, பல இடங்களில் தண்ணீரே கிடையாது. பல கிலோமீட்டர் சென்று ஒரு கிணற்றிலே போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அவல நிலையை பார்க்கின்றோம். இங்கே சுடுகாடு கிடையாது, தரமான சாலைகள் கிடையாது, பல இடங்களுக்கு சாலைகளே கிடையாது. ஆசிரியர்கள் இல்லாத எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருப்பதனாலே பல பள்ளிக்கூடங்கள் மூடுவதற்கு இங்கே அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. இந்த அவல நிலை ஏன் ஏற்படுகின்றது? நாம் இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்று நாம் அனைவரும் துடித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழலும் லஞ்சமும் நம்மை வாட்டி வதைத்து வளர்ச்சி பெறாத ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதே மக்கள் தொகையில் வளர்ச்சி கொண்டுகின்ற பக்கத்து தேசமான சீன தேசத்திலே நாம் எடுத்துக்கொண்டோமானால் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம், அங்கு லஞ்சமும் ஊழலும் குறைவாக இருக்கின்றது. மக்கள் திறனை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்தையும் உடனடியாக செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களை ஏழைகளாக மட்டுமே வைக்காமல் அவர்களை சிறப்புற அந்த நாட்டிலே வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டும், அரசு துறை அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு கடமையை செய்வதற்கே இங்கு லஞ்சத்தை பெறக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கும் பொழுது இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதை நாம் சிறிதும் சிந்திப்பது இல்லை. மக்களிடையே கூட நாம் விழிப்புணர்வோடு நாம் கேள்விகளையே கேட்பது கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கி நம்ம இயந்திரத்தனமாக ஓட்டு இயந்திரமாக மாற்றிவிட்டார்களே ஒழிய சிந்திக்கக்கூடிய அறிவாளிகளாக மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே இல்லை. அடுத்த தேர்தலுக்கான தலைவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கவே தவிர அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேவையான ஒரு அரசியல் தலைவரை நாம் தேர்ந்தெடுப்பது இல்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் வருத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அத்தனை துன்பங்களையும் நாம் போக்குவதற்கு அணிதிரள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அனைவரிடத்திலையுமே இருக்க வேண்டும். என்னுடைய பொறுப்பு, அவருடைய பொறுப்பு, இவருடைய பொறுப்பு அல்ல, நாம் அனைவருடைய பொறுப்பு. எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய தமிழகத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். எனவே தமிழகத்தில் உள்ள அத்துணை தோழர்களும் உழைக்கின்ற மக்களும் இளைஞர்களும் படித்து கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரிகளும் சகோதரர்களும் இந்த அமைப்பிலே ஒன்றிணைந்து நம்முடைய உரிமை குரலை நிலைநாட்ட வேண்டும், உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம்.